புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 22. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் நோன்பிருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பிருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதில் இருந்து கிழியும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புதிய தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். சிந்தனை: யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்று கேட்கப்பட்ட போது இயேசு கூறிய பதில் நோன்பு பற்றிய ஒரு புதிய பார்வையை கொடுக்கின்றது. யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் யூத சட்டத்தின் நோன்பை கடைபிடிக்க இயேசு கூறும் பதில் அவர் தன் புதிய கட்டளையின் இதயத்தையே தொடுகின்றதாக அமைகின்றது. நோன்பு மிகச் சிறந்த ஒரு ஆன்மீக பயிற்சியாகும். உடலின் கட்டுக்கடங்கா பாவ சோதனைகளுக்கு எதிராக மனத்தை உறுதிப்படுத்தி ஒருவரின் உள்ளம் தூய்மை பெற அது உதவியாக அமைகிறது. நோன்பு நிலையானதொன்றல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலக வாழ்வில் எமக்கு நோன்பு அவசியமாகும். ஒரு நாள் விண்ணகத்தில் ஆண்டவரை முகமுகமாய் நாம் காணும்போது நோன்பு எமக்கு அவசியம் இல்லாதுவிடும். ஆனால் பூமியில் வாழும் நாம் தீமைகளோடு போராடுகின்றோம், பாவத்திலே வீழ்கின்றோம், தவறான பாதைகளிலே செல்கின்றோம். எனவே நாம் மீண்டும் இறைவனிடம் திரும்பி வர பெரிதும் உதவியாக இருப்பது செபமும் நோன்புமாகும். மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். இதன் அர்த்தம் என்ன? நாம் பாவம் செய்கின்ற போது, இயேசுவுடனான எமது ஒன்றிப்பு வலுவிழந்து போகின்ற போது நோன்பு எமக்கு மிகவும் அவசியம். அப்போது எமது உள்ளங்கள் ஆண்டவரின் அருளுக்காக திறந்து கொள்ளும். சிறப்பாக பாவங்கள் பழக்கமாகி ஆழமாக உள்ளங்களில் பதியும் போது அதில் இருந்து நாம் விடுபட செபமும் நோன்பும் பெரிதும் உதவியாக இருக்கும். நோன்பு செபத்தின் வல்லமையை பெரிதும் அதிகரிக்கும். எமது உள்ளங்கள் புதிய வாழ்வை, அதாவது புதிய திராட்சை ரசத்தை, கடவுளின் அருளை பெற்று சுவைக்க பெரிதும் உதவியாக இருக்கும். நோன்பு பற்றிய எமது அணுகுமுறை என்ன? நாங்கள் நோன்பு இருப்பவர்களா? நாம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற பாவ பழக்கங்களுக்கு எதிராக எமது மனத்தை உறுதிப்படுத்தி அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளிவர தொடர்ச்சியாக நோன்பை அனுசரிக்கின்றோமா? அல்லது இந்த சிறந்த ஆன்மீக பயிற்சியை நாம் உதறிவிடுகின்றோமா? செபம்: ஆண்டவரே, நீர் தரும் புதிய திராட்சை ரசத்தை நாம் எப்போதும் சுவைத்து கொள்ள நோன்பின் வழியாக எம்மை தூய்மைப்படுத்தியருளும். ஆமென்.